ஹாய் மை டியர் காம்ரேட்ஸ். தமிழகத்துல அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. அதுவும் குறுகிய கால அளவுல அதிக அளவு மழை பெய்யும்ன்றாங்க. குறிப்பா தமிழகத்தோட டெல்டா மாவட்டங்களையும் உள் மாவட்டங்களையும் அதிக அளவுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. அப்ப சென்னையில மழை பெய்யாதா பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னையிலயும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. அது சராசரியான அளவுல இருக்குமா இல்ல அதிக கனமழையா மாறுமா அப்படிங்கிறது தான் பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்குமா அல்லது புயலாக மாறுமா? அடுத்த 4 நாட்கள் எந்தெந்த மாவட்டங்கள் அதிக அளவுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு, சென்னையில அதிக அளவு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கா இல்லையா, நம்ம எல்லாம் முன்னெச்சரிக்கையா இருக்கணுமா இல்லையா அப்படின்ற பல கேள்விகளும் குழப்பங்களும் நமக்குள்ள இருக்கும். அது எல்லாமே தெளிவுபடுத்துற மாதிரி ரொம்ப சிம்பிளா டீட்டெயிலா தெளிவா இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நவம்பர் 23ஆம் தேதி இலங்கையோட தெற்கு பகுதியில ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாச்சு. இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகும் போது இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும். இதனால தமிழ்நாட்டோட டெல்டா பகுதியில மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் சொன்னாங்க. ஆனா அந்த மழை அதிக அளவு இருக்குமா, கனமழையை பெய்யுமா அப்படிங்கறத உறுதியா சொல்றதுல ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்து வர பாதை இருக்கு பாத்தீங்களா, அந்த பாதை தெளிவாக தெரியாதனால. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கையில கரையை கடந்து வலுவிழந்து தமிழக கடற்கரையை நோக்கி வருமா, அல்லது இலங்கையோட கரையை அப்படியே ஒட்டியவாறு டெல்டா பகுதியில கரையை கடக்குமா, அல்லது சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையில கரையை கடக்குமா அப்படிங்கிற இந்த பாதையில ஒரு குழப்பங்கள் இருந்துச்சு. இந்த குழப்பங்கள் எல்லாமே நவம்பர் 25ஆம் தேதி ஈவினிங் குள்ள கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும். இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையில தான் கரையை கடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத உறுதியா இந்திய வானிலை ஆய்வு மையம் சொன்னாங்க. நவம்பர் 26ஆம் தேதி காலில இருந்தே பாத்தீங்கன்னா திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, மன்னார்குடி, தஞ்சாவூர் போன்ற பகுதிகளில் கனமழையும் பரவலான மழையும் விட்டு விட்டு மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த மழை எப்ப பெரிய கனமழையாகவோ அல்லது தீவிர மழையாக மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இப்ப நாகப்பட்டினத்துல இருந்து கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இலங்கையோட வடப்பகுதியில தமிழகத்தை ஒட்டி கிட்டத்தட்ட ஒரு 48 மணி நேரம் ஸ்டாண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 48 மணி நேரம் ஒரே இடத்துல நிலை கொண்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. இதனால நவம்பர் 26ஆம் தேதி நைட்ல இருந்து நவம்பர் 28ஆம் தேதி அதிகாலை வரைக்கும் டெல்டா பகுதிகளிலும் அந்த டெல்டா பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழகத்தோட உள் மாவட்டங்களையும் அதிக அளவு கனமழையில இருந்து மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப சென்னைக்கெல்லாம் மழை பெய்யாதல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சென்னையும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. 28ஆம் தேதி வரைக்கும் அங்க நிலை கொண்டிட்டு இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதன் பிறகு கரையை கடக்க ஆரம்பிக்கும் பொழுது டெல்டா மாவட்டங்கள்ல கனமழை பரவலான மழை, அந்த மழையோட அளவு குறைய 28ஆம் தேதிக்கு பிறகு அது கரையை கடக்கும் பொழுது சென்னையில கனமழை முதல் மிக தீவிரமான கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 26ஆம் தேதியில இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் டெல்டா பகுதியிலும் தமிழகத்தோட உள் மாவட்டங்களிலும் கனமழையிலிருந்து அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. 28ஆம் தேதியில இருந்து 1ஆம் தேதி வரைக்கும் டிசம்பர் 1 வரைக்கும் சென்னையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை முதல் தீவிர கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்குமா அல்லது புயலாக மாறுமா அப்படிங்கிறத இன்னொரு 48 மணி நேரம் கழிச்சுதான் சொல்ல முடியுமா. அதாவது நவம்பர் 26ஆம் தேதி நைட்டு அல்லது மறுநாள் 28ஆம் தேதி காலையில தான் இது புயலாக மாற வாய்ப்பு இருக்கா அல்லது புயலாக மாறுமா அப்படிங்கறதெல்லாம் பொறுமையா தான் சொல்ல முடியும். அது 48 மணி கண்டிப்பா அது தேவைப்படும் அப்படிங்கிறாங்க. இன்கேஸ் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறுச்சு அப்படின்னா இதுவரைக்கும் கணிக்கப்பட்டிருக்க கூட மழையின் அளவை விட இன்னும் தீவிரமான மழையின் அளவு அதிகரிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் வானிலை ஆய்வு மையம் சொல்றாங்க. இந்த மழை வரப்போகுதுன்னு நமக்கு உறுதியா தெரிஞ்சு போச்சு. இல்ல கடந்த முறை மாதிரி மழை வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில மழை வராம அது ஆந்திரா பக்கமும் தெலுங்கானா பக்கமும் வேற பக்கம் ஓடி போனாலும் சரி, ஆனால் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் போது நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நமக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் பாலாக இருக்கட்டும், அரிசி, காய்கறி, பழங்கள், குழந்தைக்கு தேவையானது, பிஸ்கட்ஸ், இந்த மாதிரி நாப்கின்ஸ், இதெல்லாம் நமக்கு அத்தியாவசிய தேவைகள் தேவைப்படும் போது அதை கண்டிப்பா வாங்கி வச்சுக்கணும். மழை வர போகுது வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது, அதனால அலட்சியப்படுத்தாம இதெல்லாம் முன்னெச்சரிக்கையா வாங்கி வைக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது. அதே நேரத்துல கனமழை இன்கேஸ் உங்க ஊர்ல நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் கனமழை பெய்யுது அப்படின்னா தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே வராம வீட்டுக்குள்ளேயே சேஃபா இருக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வெளியே வரத தவிர்த்துருங்க. வீட்டுக்குள்ளேயே சேஃபா இருக்க பாருங்க. அதே நேரத்துல நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு பாத்துருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம மீட் பண்ணுவோம்.